வெல்கம் பேக் டு தேஜ் சேனல். நான் தான் துர்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து மெஷர்மெண்ட் ப்ளவுஸை வந்து அப்படியே வச்சு மார்க் பண்ணது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் வந்து நம்ம பர்ஃபெக்டாக வந்து கரெக்டாக இன்ச் பை இன்ச் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் லூஸ் அலவன்சஸ்லாம் விட்டு பண்ணிங்கன்னா அதுவும் வந்து ராங் ஆகிடும். ஸோ நான் என்ன மாதிரி டைட் ஃபிட்டிங்காக வச்சு கரெக்டாக பண்ணணும் அதே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து 2 ஃபோல்டிங் போட்டு லைனிங்கை வந்து இது வந்து 130 சென்டிமீட்டர் வந்து லைனிங் எடுத்திருக்கேன் இந்த ப்ளவுஸ்க்கு. ஆக்சுவலி இந்த ப்ளவுஸ் வந்து 44 சைஸ் ப்ளவுஸு. இதுக்கு வந்து நம்ம 2 ஃபோல்டிங்கில் லைனிங் போட்டு மடிச்சுட்டு கீழே ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு கட் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கணும். அதை வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கணும். நம்ம அப்படியே வச்சு மார்க் பண்ணி பண்ணாக்கா கொஞ்சம் மேலே கீழே இருக்கும். ஸோ பாருங்கள், இதான் வந்து மெஷர்மெண்ட் மெயின் கிளாத்து. பட் ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபேப்ரிக்கு. இவங்க ரொம்ப குண்டாக இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு நான் எப்படி பேட்ச் போட்டு தைச்சிருக்கேன்னு நீங்கள் பாருங்கள். பட் நான் வந்து இதுக்கு அவங்களே வந்து கொஞ்சம் துணி கொடுத்துருக்குறாங்க பேட்ச் போடுறதுக்கு. பட் அது கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இந்த கலரை விட. இப்போ ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு வந்து நம்மளே ஒரு கலர், ஏன்னா லட்சக்கணக்கான கலர் இருக்கிறதால நம்ம ஒரு கலர் போட்டு பேட்ச் போட்டு ஸ்டிச் பண்ணும்போது அவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. அதனால் நான் கஸ்டமர்கிட்ட நீங்களே பத்தலைன்னா துணி எடுத்துன்னு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அவங்க போய் துணி எடுத்துகிட்டு வந்து தராமல் எக்ஸ்ட்ராவாக அவங்க வீட்டில் இருக்கிற அந்த சில்க் காட்டன் கிளாத் எல்லாம் வச்சு கொடுப்பாங்கள்ல, அந்த கிளாத்தே வந்து கொஞ்சம் நியரஸ்ட்டாக இருக்கிறது பட்டிக்கு தான் ஆக்சுவலி பத்தாமல் போச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை போட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் வந்து கட்டிங் கம்பல்சரி, இதில் கட்டிங் நம்ம பார்க்குறோம். ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு வந்து தனியாக செப்ரேட்டாக நான் போடுறேன். ஏன்னா வந்து எல்லாம் ஒன்றா போட்டால் உங்களுக்கு புரியாது. இதுவே ஆக்சுவலி 30 மினிட்ஸ் வீடியோ வருது. பரவாயில்ல, பொறுமையாக கண்டிப்பாக கற்றுக்கணும்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், நானே வந்து இது ஒரு ப்ளவுஸ் பண்ணதுக்கு எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறேன்னு. இதில் நானே கொஞ்சம் நான் மட்டும் மார்க் பண்ணி செல்ஃபாக பண்ணால் கடகடன்னு பண்ணிவிடுவேன் ஓரளவுக்கு. இதே வந்து நீங்கள் இப்போ காமிச்சு பண்ணணுனாக்கா நான் அது ரொம்ப கரெக்டாக பண்ணும்போது மற்றவங்களுக்கு தப்பாக வந்துச்சுன்னா வந்து அது வந்து எனக்கும் சாட்டிஸ்ஃபை இருக்காது. பாருங்கள், கீழே வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது வெயிஸ்ட் டு வெயிஸ்ட்டு பேக்கோட இடுப்பையும் மடித்து ஒரு மார்க்கு, நெக்கையும் மடித்து ஒரு மார்க்கு. ஸோ நமக்கு இப்போ கரெக்டான சென்டர் கிடச்சிடுச்சு. கரெக்டான சென்டர் கிடச்ச பிறகு கரெக்டாக அந்த நெக்கையும் அதே இடத்துல வச்சு அதே மாதிரி இடுப்பையும் கீழே அதே மார்க்கிங் 2 மார்க்கிங் உங்களுக்கு தெரியுதா? ஒன்றும் இல்லை, பேக் இப்போ மார்க் பண்ணுறோம். பேக்கை வந்து நெக்கை பாதியாக மடித்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, இடுப்பை பாதியாக மடித்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அது ரெண்டுமோ பாதி கரெக்டான அளவு கிடச்சிரும். பேக்கோட பாதி அளவு கரெக்டாக கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கஸ்டமர்கிட்டேருந்து எந்த இஷ்யூவும் வராது. ஸோ உங்களுக்கு பயமே இல்லாமல் வந்து டெய்லரை வந்து எதிர்பார்க்காம பயமே இல்லாமல் நீங்கள் வந்து கட்டிங் பண்ணணும்னு நினச்சா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் கற்றுக்கிட்டது வந்து நான் வெஸ்டர்னும் கற்றுக்கிட்டேன், இந்தியன் மெத்தடும் கற்றுக்கிட்டேன். இது ரெண்டையுமே வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணுன்றதான் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு. பாருங்கள் எப்படி மார்க் பண்ணுறேன்ட்டு. ஸோ இப்போ வந்து ஏன் 1/4 இன்ச்சு ஜாஸ்தி விட்டு கட் பண்ணலையா மேடம் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. பட் வந்து ரொம்ப ஒரு 2 பாயிண்ட் வேணால் உள்ளே தள்ளி கட் பண்ணுங்கள். ரொம்ப ஜாஸ்தி 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்செல்லாம் வந்து நீங்கள் மார்க் பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா 1/4 இன்ச்சியாக வந்து ப்ளவுஸ் வந்து பெருசாகிடுது. அவங்க போடும்போது லூஸாக வந்துடுது. இதுதான் வந்து நிறைய மிஸ்டேக் ஆகுது. இப்போ பாருங்கள், நல்லா கையை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு உள்ளே அந்த ஓவர்லாக் போட்டிருக்குறாங்க பாருங்கள், அது 1/2 இன்ச்சு ஜாஸ்தியான மெஷர்மெண்ட்டு. அதை ஒரு நல்ல வீலிங்கில் ஒரு மார்க் போட்டுங்க. அந்த இம்ப்ரெஷன் வந்து உங்களுக்கு கீழே விழுந்துடும். ஸோ ஸ்டிச்சிங் அலவன்சஸ்க்கு மேலே தான் போட்டிருக்கோம். அந்த ஓவர்லாக் எந்த இடத்துல வரும்? 1/2 இன்ச்சு பிடிச்சி சச்ச பிறகு தானே வரும். ஸோ அதாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சைடையும் வந்து நம்ம ஒரு மார்க் போட்டுக்கணும். எவ்வளோ அளவுக்கு நம்மளோட செஸ்ட் இருக்குதுன்னு அப்பயே இமீடியட்டாக எல்லாமே போட்டுக்கணும். இது வந்து நீங்கள் நல்லா ஒரு ஹைட்டான டேபிளில் வந்து இந்த டேபிளோட லென்த்து வந்து 38 சைஸ் ஆக்சுவலி. அந்த மாதிரி ஒரு கட்டிங் டேபிள் வந்து வாங்கிக்கோங்க. அதில் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் பாருங்கள், இப்போ இதுக்கு அந்த இம்ப்ரெஷன்ஸ்லாம் வந்துருச்சு பாருங்கள். இம்ப்ரெஷன் தெரியுது. நீங்கள் ஜூம் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்பவும் என்னாலையும் வீடியோ எடுக்க முடிய மாட்டேங்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சதால் அந்த மார்க்கிங் தெரியுது, லைட்டாக தெரியுது வீடியோலேயே. நேராக பார்க்கும்போது நல்லா தெரியுது. நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாட்டாக அந்த நம்ம வீலில் ரோல் பண்ணோம்ல, அப்போ வந்து அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஒரு அது கரெக்டாக மெஷர்மெண்ட்டோட வெயிஸ்ட்டு, அப்புறம் 1 இன்ச்சு ஃபார் டாட்டு, அதுக்கப்புறம் வந்து
ஸ்ட்ரைட்டாக அந்த டாட் மெஷர்மெண்ட்டை விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக 1.5 இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங் அலவன்சஸ் போட்டுங்க. ஃபஸ்ட்டு தெரியாதவங்க, ஃபஸ்ட்டு ஆல்ரெடி டெய்லரிங் தெரிஞ்சவங்க கூட பேக்கை மட்டும் கொஞ்சம் ஒரு 2-3 வாட்டி போட்டு பேப்பர் கட்டிங்கில் விட நார்மலாக இந்த லைனிங் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல, லைனிங்கில் ட்ரை பண்ணுங்கள். லைனிங்கில் ட்ரை பண்ணும்போது பேக் நெக் வந்துருச்சுனாக்கா அப்போ ஃப்ரண்ட்டு தான் டிஃபிகல்ட்டு. பேக்கை கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிட்டோன்னாக்கா நமக்கு வந்து கரெக்டாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எப்படிலாம் பண்ணுறதுன்றதை வந்து நுணுக்கத்தெல்லாம் நம்ம கற்றுக்கலாம். ஸோ நம்ம ஒன்று கற்றுக்கிட்டது நம்மக்கிட்டே வச்சுக்கிட்டாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. வேறு ஒருத்தவங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு சரியாக வந்திருக்கு. ஸோ இவ்வளோ நாள் வந்து நான் யூடியூப்பில் ஜாஸ்தி நான் ரிவீல் பண்ணவே இல்லை. ஏன்னா வந்து எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போடுறதுக்கே சொல்லித்தரத்துக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்கும், நமக்கு டைரெக்டாக வரவங்களுக்கு. ஸோ இப்போ வந்து யூடியூப்பில் நிறைய பேர் கேட்குறாங்க, நல்லா போடுங்க, எனக்கு இன்னும் இது வரல அது வரலன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபரும் 2K சப்ஸ்கிரைபருக்கு வந்து நெருங்கிட்டுருக்குறாங்க. ஸோ இவ்வளோ சப்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நானும் வந்து நம்ம யூடியூபர்ஸ்க்கோசரமும் நான் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு நான் வெஸ்டர்னும் போடுறேன், இந்தியனும் போடுறேன். ரெண்டுமே எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இது வந்து உங்களுக்கு இன்ச்சஸில் வரும், அது வந்து உங்களுக்கு சென்டிமீட்டரில் வரும். ரெண்டுமே நீங்கள் கற்றுக்கலாம். பாருங்கள், ஒன்றும் சேம் வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆமோல் வந்து நான் திருப்பியும் ஒரு செக் பண்ணும்போது ஒரு கொஞ்சம் வந்து கம்மியாக வந்ததுன்ட்டு திருப்பி கொஞ்சோண்டு இறக்கி போட்டிருக்கேன். ரொம்ப கண்ணாப்பின்னா நம்ம ட்ராயிங் போட்டுகிட்டே போயிடக்கூடாது. போட்டுட்டாக்கா மெயினாக வந்து ஸ்டிச்சிங் அலவன்சஸை வந்து 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்கு மேலே எங்கேயுமே வைக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இங்கே ஷோல்டரை வச்சு இந்த பக்கம் முன்னாடி ஒரு 1/4 இன்ச்சு, அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு அப்படி வைப்பாங்க. நான் வந்து நெக்கை வந்து ஆல்மோஸ்ட் 2 பாயிண்ட் வேணால் கொஞ்சம் மேலே ஏற்றி மார்க் பண்ணுவேன். இப்போ வந்து திருப்பியும் வச்சு செக் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி கரெக்டாக இருக்கா. நம்ம ஒரு வாட்டி மார்க் பண்ணிவிட்டு கண்ணை மூடித்தனமாக நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது கஸ்டமர் ப்ளவுஸு. கொஞ்சம் சரியில்லைனா கூட அவங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. பாருங்கள், இப்போ 1/2 இன்ச்சு நமக்கு வந்து ஜாஸ்தியாக இருந்தால் போதும். ஷோல்டரு நம்ம ஆமோலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம், அவள் தான். மீன்ஸு 1/2 ஷோல்டருக்கு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிட்டால் போதும். நெக் ரவுண்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணேன். நெக் ரவுண்டும் கரெக்டாக இருக்குது. அப்படி இல்லைனாக்கா நம்ம வந்து கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஸ்லோப் பண்ணுறோம் பாருங்கள், நான் ஸ்லோப்பும் போடணும். ஒரு 1/2 இன்ச்சு கம்பல்சரி ஸ்லோப் போட்டால் நம்ம டவுனில் வரும்போது அப்போ திருப்பியும் மெஷர்மெண்ட் கம்மியாச்சுன்னா நம்ம என்ன பண்ணணுனாக்கா திருப்பி வந்து நம்ம டவுன் போர்ஷன் இருக்க பாருங்கள், அங்கே வந்து திருப்பி கொஞ்சம் அதை பெருசு பண்ணிக்கணும். அப்போ பெருசு பண்ணும்போது கரெக்டாக வந்து செட் ஆகி உக்காந்துரும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ ஃபுல்லாக 30 மினிட்ஸ் வந்துட்டுருக்குது. பட் வந்து இதில் உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்லை. முடிஞ்சவங்க ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு ஏதோ இதிலேருந்து ஒரு 10% புரியும். அப்படி இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் பேக்கு செப்ரேட்டாக மார்க்கிங், ஃப்ரண்ட்டு செப்ரேட் மார்க்கிங், அப்புறம் ஸ்லீவ், இது எல்லாமே தனித்தனியாக மார்க்கிங் வந்து போடுறேன். ஸோ ஒருத்தர் வீடியோவே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக ரீச் ஆக முடியும். ஸோ நான் இந்த திருப்பி ஒரு வாட்டி செக் பண்ணிப்பேன். நான் ஒரு வாட்டியும் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். செஸ்ட்டு கரெக்டாக இருக்கா, கம்மியாக இருக்கா, நமக்கே தெரியாது. ஏன்னா துணி விஷயன்றதால அவ்வளோ ஈஸி கிடையாது டெய்லரிங். ஸோ பார்க்குறவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கட்டிங் போடுறவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பட் வந்து நமக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது ஆக்சுவலி. ஏன்னா இது வந்து நம்ம வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம். நமக்கே நம்ம பண்ணோன்னாக்கா பரவாயில்லைன்ற மனசு வந்து நமக்கு இருக்கும். வேறு ஒருத்தவங்க யாரும் வந்து நமக்கோசரம் பரவாயில்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் காசு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு நான் எவ்வளோ சார்ஜ் வாங்குறேன்னாக்கா, நான் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 550 வாங்குவேன். ஏன்னா நம்ம வந்து பெங்களூரில் இருக்கோன்றதால நம்ம இங்கே சார்ஜஸ் வந்து நார்மல் வித்தவுட் பைப்பிங்கே சார்ஜஸ் வந்து 550 தான். சில பேருக்கு இவ்வளோவா அப்படின்னு தோணும். ஆனால் வந்து இங்கே வந்து அவ்வளோதான். நம்ம கடை ரெண்ட்டெல்லாம் வந்து உங்களுக்கு அதே மாதிரி ரெண்ட்டும் வந்து 20,000 15,000 அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அப்படியே பேக்கை வச்சு நம்ம போடுறோம். அப்படியே நம்ம பேக் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இதில் வந்து அப்படியே பேக்கை வச்சு மார்க் பண்ணும்போது கொஞ்சம் என்ன டிஃப்ரெண்ட்னா, அந்த சைடில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கீழே டவுனில் வரும்போது ஒரு 2 இன்ச்சு ஜாஸ்தியாக விடுறோம். ஏன் 2 இன்ச்சு ஜாஸ்தியாக விடுறோம்னா, நம்ம டாட் பிடிக்கும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும், துணி வந்து இழுக்கும்ல, அதனால். ஸோ அதையும் வந்து நம்ம எப்படிலாம் கிளியர் பண்ணுறோன்றது நீங்கள் போக பார்த்தா புரியும். அதுக்கப்புறம் அது ஒரு சேஞ்சஸ் இருக்கும். முன்னாடி ஒரு 1/4 இன்ச்சு ஹுக்ஸு பட்டி நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு வேணும்ல, அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விடுவோம். இது ஒன்று தான் வந்து பேக் அப்படியே போட்டு மார்க் பண்ணும்போது சேஞ்சஸ் ஆகும். ரிமைனிங் எவ்ரிதிங் வந்து சேம் தான். ஸோ இப்போ ஃப்ரண்ட் நெக் டீப் வந்து எவ்வளோ அப்படின்றத பார்த்துக்கணும். பாருங்கள், இது ஆல்ரெடியே அவங்க ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயே வந்து டார்க் ப்ளூ கலர் கொடுத்து அவங்க வந்து பேட்ச் போட்டிருக்குறாங்க.
ஆனால் இப்போ நம்ம தைக்க போகிற ப்ளவுஸில் ஃப்ரண்ட்லேயே நம்ம பேட்ச் கொடுக்க போகிறோம். ஏன்னா மெயின் கிளாத்தே பத்தலை. ஸோ லாஸ்ட் டைம் அவங்க கொடுத்துற மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டு கிளாத் வந்து பத்திருக்கு, லைனிங் பத்தலைன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து மெயின் கிளாத்தே ரொம்ப அந்த சாரீ பீஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இருந்ததுன்னா ஒரு 70 சென்டிமீட்டர். அதில் வேறு நிறைய கிராஸாக வேறு இருந்துச்சு. ஸோ இவ்வளோ வரைக்கும் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு நெக் வந்து கட் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டு நெக்கையும் பார்த்துக்க நம்ம எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ரவுண்டு வந்து க்ளீனாக வச்சுக்கணும். இப்போ நான் வச்சுருக்கிற பொசிஷன் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது கரெக்ட் கிடையாது. ஆக்சுவலி நம்மளோட ஃப்ரண்ட்டு நெக்கு விர்த்து வந்து எவ்வளோ வரணுனாக்கா, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, சென்டரில் வந்து 3 இன்ச்சஸ் வருதான்னு நம்ம பார்த்துக்கணும். மேலே வந்து நம்ம மார்க் பண்ணுற இடத்துல 2 பாயிண்ட் நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ ஒரு 2.5 கூட வைப்போம். ஸோ அதை கணக்கெடுக்காமல் நான் இப்போ கை வச்சுருக்கேன் பாருங்கள். சென்டர் பொசிஷனில் 3 இன்ச்சஸ் வந்து கண்டிப்பாக பேக்காக இருந்தாலும் வரணும், ஃப்ரண்ட்டாக இருந்தாலும் வரணும். இது ஒரு மெஷர்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் வீடியோவை வந்து கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள், நிறைய கற்றுக்கலாம். ஸோ இது வந்து நான் இதில் ஒரு இது வந்து நான் மார்க் பண்ணும்போது நானே அதாவது மீன்ஸ் இந்த மாதிரி 3 இன்ச்சஸ் இங்கே வரணும் அப்படின்றது ஃபிங்கர் வச்சு பாயிண்ட் பண்ணதுக்கு நான் மறந்துருப்பேன். ஸோ ஏன்னா நம்ம வேறு இது கரெக்டாக உட்காருதா அப்படின்றதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம வந்து சில விஷயத்த வந்து சொல்ல முடியாது. அதனால் இப்போ ஒரு வீடியோவில் விட்டதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை கண்டிப்பாக வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிடணும், அவங்க வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதால நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிவிட்டு நான் சொல்லிவிடுவேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக வச்ச பிறகு முன்னாடி குறுகலாக இருந்தது. குறுகலாக நம்ம மேலே என்ன ஒரு 2 இன்ச்சுக்கு நம்ம 2 இன்ச்சு நெக்கோட விர்த்து இருந்துச்சுனாக்கா, நீங்கள் வந்து அதே வந்து நீங்கள் ஸ்கொயருக்குள்ளே போட்டுட்டிங்கன்னா அந்த 2 இன்ச்சே தான் மெயின்டைன் ஆகும். இப்போ பாருங்கள், நீங்கள் மார்க் பண்ணுற பாருங்கள், இதோட விர்த்து வந்து நமக்கு 3 இன்ச்சு. ஆனால் நம்ம மேலே மார்க் பண்ணும்போது 3 இன்ச்சஸ் இருக்காது, கம்மியாக இருக்கும். மேலே வந்து எப்பயுமே கம்மியாக இருக்கணும், டவுனில் விர்த்து வந்து 3 இன்ச்சஸாக இருக்கணும். ஸோ இது வந்து டெய்லரிங்லாம் புரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் புரியும், மேபி புரியாதவங்களுக்கு தான் தெரியல. நான் போக என்னோடய வீடியோஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து திருப்பி அதே மாதிரியே நான் எப்படி பேக்கு காமிச்சனோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் ஆமோல் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அந்த ஓவர்லாக் இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஆமோலை எப்படி எடுத்து வர்றது, எப்படி கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணுறதுன்னு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஒருவேளை அந்த லைன் செட் ஆகலைனா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம பேக்கோட மார்க்கிங் ஆல்ரெடியே இருக்கும், அதை விட ஒரு 1/2 இன்ச்சையும் கீழே இறக்கி போட்டுக்கலாம். 2 ஆப்ஷனுமே பண்ணலாம். பட் நான் வந்து இப்போ இம்ப்ரெஷன் எடுத்திருக்கேன், அந்த இம்ப்ரெஷன் எனக்கு தெரியுது, ஃப்ரண்ட்டோட இம்ப்ரெஷனும் வந்து வந்திருக்கு. அதை வந்து மார்க் பண்ணும்போது கரெக்டாக 1/2 இன்ச் பாருங்கள் கீழே வருது. மேலே ஒரு டாட்டாக இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து பேக்கோட லைன். நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணுவோம்ல, அது பேக்கோட லைனு, கீழே வர்றது வந்து ஃப்ரண்ட்டோட லைனு. ஸோ இவ்வளோ தான். இவ்வளோ வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட்டு வந்து மெயினாக எடுத்தாச்சு. இப்போ திருப்பி வந்து மெஷர்மெண்ட் வந்து செக் பண்ணுறோம். மெஷர்மெண்ட் செக் பண்ணும்போது ஆமோல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வந்தாலும் பரவாயில்ல. ஆமோல் வந்து இப்போ எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் இப்போ நமக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளவே வந்தாலும் பரவாயில்ல, ஒரு 1/2 இன்ச்சு ஜாஸ்தி வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம டாட் பிடிக்கும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பிடிச்சிருவோம். இப்போ அதுக்கப்புறம் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து ஹுக்ஸு பட்டியை விட்டு நம்மளோட செஸ்ட் மெஷர்மெண்ட்டை செக் பண்ணுறோம், 10 வருதா அப்படின்ட்டு. அவங்களோடது வந்து 10 வந்துச்சு. ஸோ நமக்கு வந்து கரெக்டாக ஒரு வாட்டியும் வந்து நம்ம செக் பண்ணி தான் பண்ணணும். ஸோ இப்போ வந்து செஸ்ட்டு வந்து நம்ம வந்து செக் பண்ணுறோம். செஸ்ட்டும் கரெக்டாக இருக்கணும், 10னா 10லேயே இருக்கணும். இப்போ ஆமோல் வந்து இப்போ நமக்கு வந்து 16 வச்சுக்கோங்க. இப்போ 8 ஆமோல் ரவுண்டு வந்து 8னாக்கா, இப்போ பேக்கும் 8 வருது, ஃப்ரண்ட்டும் 8 வருது, 1/2 இன்ச்சு ஜாஸ்தி வச்சுக்கலாமா அப்படின்னாக்கா ஒன்றும் வேண்டாம். ஏன்னா நம்ம கிராஸில் பண்ணும்போது அது கரெக்டாக வந்து 1/2 இன்ச்சு டாட் போட்டால் கூட கரெக்டாக உட்காந்துக்கும். ஒருவேளை ஆல்ரெடி 1/2 இன்ச்சு ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 1/4 இன்ச்சு பிடிக்கிற இடத்துல 1/2 இன்ச்சு பிடிச்சிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் மெயினாக வந்து தெரியணும். ஸோ இப்போ வந்து நம்மளோட டாட் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு மேலேருந்து ஷோல்டர்லேருந்து நம்மளோட ஃப்ரண்ட் லென்த்தை வந்து மார்க் பண்ணுறோம். ப்ரெஸ் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணுறோம். ப்ரெஸ் பாயிண்ட்டை மார்க் பண்ண பிறகு அங்கேருந்து நம்மளோட டாட் வந்து எவ்வளோ இருக்கோ, அது ஒரு 3 இன்ச்சு இருக்கும் வச்சுக்கிங்களேன், 3, 3.5 இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து நம்ம வந்து கீழே வந்து மார்க் பண்ணும்போது நம்மளோட ஃப்ரண்ட் லென்த்து வந்து கிடச்சிரும். ஃப்ரண்ட் லென்த்து வந்து எப்போயுமே எப்படி இருக்கும்னாக்கா ஒரு 13 இன்ச்சஸ்க்கு மேலே இருக்கும் ஃப்ரண்ட் லென்த்து. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் என்னோடய கேமராவில் தெரியல நான் மார்க் பண்ணது,
திருப்பியும் நான் ஒரு வாட்டி பண்ணி காமிக்கிறேன். ஆல்ரெடி மார்க்கிங் எங்கே இருக்கோ அங்கே வந்து திருப்பியும் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி பிடிச்சிட்டு ஃப்ரண்ட் லென்த்துலேருந்து அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்படி மார்க் பண்ணிக்கணும். ஸோ இவங்களுக்கு ப்ரெஸ்ட் பாயிண்ட் கிடச்சிருச்சு. அதுக்கு மேலே கீழே வந்து ஒரு 3 இன்ச்சு நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் லைன் வரும்ல, அதையும் சேர்த்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவும் கால்குலேட் பண்ணுறது தான் ஃப்ரண்ட் லென்த்து. ஸோ அது வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இது வந்து சில மெஷர்மெண்ட் ஹைட் ஆகிருக்குனாகோ மறைஞ்சிருக்கு அப்படின்னாலும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஃப்ரண்ட் மார்க்கிங் மட்டும் செப்பரேட்டாக போகிறதா இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட் டாட் பாருங்கள். இப்போ நமக்கு 5 வருது. 5நாக்கா வந்து 10. யாருக்குமே வந்து டிம்பிள் இந்த பாயிண்ட் வந்து நம்மளோட ப்ரெஸ்ட் பாயிண்ட் வந்து 10 இருக்காது. ஒரு 8 இருக்கும். ஒரு 6 சின்ன ஒரு 30 மெஷர்மெண்ட்னால் தான் 6.5லேருந்து 7, 7.5, 8, 8.5 மிஞ்சி போனால் இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து ஜாஸ்தி நமக்கு காமிச்சதில்ல. அப்போ வந்து நம்ம அதை கரெக்ஷன் பண்ணிக்கணும். இவங்களோட டாட் பாயிண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அது மெஷர்மெண்ட்டை வந்து கரெக்டாக வந்து ஒரு 4னாக்கா 4லேயே வச்சுக்கணும். சின்ன மெஷர்மெண்ட்டு கூட நம்ம ராங் பண்ணோனாக்கா அந்த ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ பாருங்கள், நான் ப்ரெஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு மேலே இருந்து இப்போ வந்து கீழே வந்து ட்ரையாங்கிளில் வந்து மார்க் பண்ணுறேன். அந்த ட்ரையாங்கிள் லென்த் இருக்கும் ஒரு 3.5 இருக்கும். ஸோ அதையும் மார்க் பண்ணிட்டு ஸ்டிச்சிங் அலவன்சஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். ஆக்சுவலி இது வந்து கேமராவில் வந்து நானே பார்க்கல, அப்படியே க்ளோஸாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் விட்டு நான் திருப்பியும் கேமரா சரி பண்ணி வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி திருப்பி நீங்கள் பார்க்கும்போது 2-3 வாட்டி புரிஞ்சிடும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா புரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி நான் சைட்லேயும் வந்து இப்போ மார்க் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட கிராஸ் பட்டி மேலே வரைக்கும் எவ்வளோ இருக்கோ மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்சஸ் விடுவோம். ஸோ அதுதான் வந்து ப்ரொசீஜர் எப்போவுமே. அதில் வந்து ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. இப்போ பாருங்கள், கேமரா வந்து கிளியர் பண்ணிட்டேன். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது. ஸோ அந்த இது நம்மளோட சைடில் ஹுக்ஸ் பட்டி எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் வச்சுட்டு கிராஸ் பட்டியை விட்டு எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச் இப்படி மார்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ரெடி மெஷர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பட்டியை அட்டாச் பண்ணதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து இதுக்கு அது என்னது டாட் பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச் டோட்டல் ஒரு 1 இன்ச்சு விட்டால் போதும். அதுக்கு மேலே நமக்கு வந்து அவசியம் இருக்காது. ரொம்ப ஜாஸ்தியாக 1.5 விட்டுட்டா வந்து நம்மளோட ஃப்ரண்ட்டு பட்டி திருப்பி அட்டாச் பண்ணும்போது திருப்பியும் அது கீழே போயிடும். அப்போ வந்து நமக்கு லூஸாகவே இருக்கும் லொடன்னு. ஸோ நம்ம வந்து ரொம்ப வந்து உஷாராக தான் பண்ணணும். இதில் வந்து இதே நம்ம பேட்டர்ன் மேக்கிங்னால் அது கொஞ்சம் வந்து தானாகவே வந்து ரூல்ஸ் இருக்கும். அதே அப்படியே ஃபாலோ ஆகி நம்ம பாடியில் வந்து கரெக்டாக செட் ஆகிடும் நம்ம ஃபஸ்ட்டு பேட்டர்னில் போடுறதால. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் இன்னும் மைண்ட் கால்குலேஷன் ஜாஸ்தி தேவை. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து என்ன கற்றுட்ருக்கோன்னாக்கா ப்ளவுஸ் வச்சு மெஷர்மெண்ட்டு கட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள், அந்த ஆமோல்லேருந்து எவ்வளோ வரைக்கும் அந்த இன்னொரு ஆமோல் டாட் எங்கே இருக்குது அங்கே வந்து நம்ம அந்த ஸ்டிச்சிங் அலவன்சஸ் சைட் ஸ்டிச்சிங் அலவன்சஸ்லேருந்து நம்ம ஒரு 3-2.5 இன்ச்சு அப்படி இல்லைனா அதுதான் ஸ்டாண்டர்ட். இல்லைனா நம்ம வந்து ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வந்து மெஷர் பண்ணிவிட்டு கூட அவ்வளோ கூட விடலாம். சேம் டு சேம் வரணுன்னாக்கா அதே மாதிரி இருக்குன்னாக்கா அதே மாதிரி விடலாம். இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே வந்து சில டைம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன போயிடுச்சுன்னா கஸ்டமர் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலுமே, ஏன்னா கிளாத் வந்து எல்லா கிளாத்தும் ஒரே மாதிரி இருக்காது. அது ஒரு ப்ராப்ளம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அது வந்து அந்த ஹுக்ஸு பட்டியிலேருந்து அப்படியே வந்து நீங்கள் ரைட் போனீங்கன்னாக்கா நம்ம அந்த இது டாட் பிடிக்கிற இடம்ல அது வந்து 3 இன்ச்சஸ் வரும். ஸோ 3 இன்ச்சஸ் இதில் வந்து 3 இன்ச்சஸ் வருது. ஆக்சுவலி ஸ்டாண்டர்டும் 3-3.5 அவ்வளோதான் போகும். அதுக்கு மேலே மார்க் பண்ண அவசியம் கிடையாது. இந்த ப்ளவுஸ்லேயும் அவ்வளோதான் இருக்குது. ஸோ எவ்வளோ இருக்கோ ஒருவேளை நம்ம அப்படியே ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிவிட்டு கூட நம்ம பார்த்தாக்கா நம்ம ஜாஸ்தி கூட மார்க் பண்ணியிருப்போம். இப்போ பாருங்கள், நான் அப்படியே வச்சு மார்க் பண்ணும்போது 4 ஐட்டம் மார்க் ஆகிருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து தள்ளி மார்க் பண்ணணும். ஸோ நான் எல்லாமே வந்து எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு டெய்லர்ஸ் மாஸ்டர்ஸாக இருந்தாலுமே அவங்களுமே டக்குன்னு பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் ஆகும். திருப்பி அவங்க அதை அழைச்சிட்டு திருப்பி அதை கரெக்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ அது மாதிரி நம்ம கரெக்டாக வந்து ஒரு வாட்டியும் செக் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். அதுக்கும் மேலே ஏதோ சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துடலாம். நான் ஃபஸ்ட்டே வந்து ஏனோ தானோ நம்ம கடகடன்னு கட் பண்ணிட்டாக்கா அதுக்கப்புறம் வந்து ஆல்ட்ரேஷனில் கூட சிலது ஆல்டர் பண்ண முடியாத அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துடும்.
ஸோ இப்போ வந்து அந்த செஸ்ட்லேருந்து நான் ஒரு லைன் வந்து சும்மா போட்டுக்கிறேன். பட் இங்கேயே நம்ம எக்ஸாக்டாக மார்க்கிங் வந்து நம்மளது வந்து உட்காருமானா வராது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். உள்ளே வந்து அந்த டாட் வந்து நமக்கு இவங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குறாங்க. இவங்களுக்கு செஸ்ட்டு டாட் வந்து 2 இன்ச்சஸ் வரும், 2 1/2 3 வரைக்கும் வரும். ஸோ இவங்களுக்கு நான் 3 மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய கை வந்து உங்களுக்கு அப்பப்போ மறைக்குதுனாக்கா நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள். 3 மார்க் பண்ணியிருக்கேன். 1 1/2 3 மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ட்ரையாங்கிள் பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாக்ட் ட்ரையாங்கிள் மாதிரியே வரும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கிராஸ் அடிக்கிற மாதிரி வரும். ஏன்னா அந்த ப்ரெஸ் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம இதை வந்து போடணும். நம்ம நேராக பார்க்கறதுக்கு நேராக இருக்கணும், பார்க்கறதுக்கு நேராக போடக்கூடாது. ப்ரெஸ் பாயிண்ட்டும் டாட் பாயிண்ட்டும் கரெக்டாக மார்க் ஆகணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா 6 1/2 நம்மளோட வெயிஸ்ட் வந்து அந்த ட்ரையாங்கிள் பிடிக்க போக எவ்வளோ இருக்குது நம்மளது வந்து இவங்களோட வெயிஸ்ட் வந்து 6 1/2 வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பாருங்கள், முன்னாடி ஒரு 3 இன்ச்சும் இப்போ டோட்டல் 6 1/2 இருக்கா. ஸோ இது வந்து சைடு வந்து நமக்கு எவ்வளோ இருக்கோ எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங் அலவன்சஸ் வச்சுக்கிறோம். ஸ்டிச்சிங் அலவன்சஸ் வச்சுட்டு டவுன் போர்ஷன் செக் பண்ணிக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 இன்ச்சஸ் விட்டோம், அப்புறம் ட்ரையாங்கிளுக்கு ஒரு 3 இன்ச்சஸ் விட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 இன்ச்சஸும் அப்போ நம்மளோட இந்த இதுவும் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ வந்து 6 1/2 வருது. 6 1/2 வந்து கொஞ்சம் தள்ளி வருது. ஸோ தள்ளி வரும்போது அதில் திருப்பி வந்து நம்ம அதை கரெக்ஷன் பண்ணி அந்த லைனை போட்டுக்கணும். இது மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து நம்ம அந்த டாட்டெல்லாம் போக பேலன்ஸு எவ்வளோ இருக்கோ அப்போ நம்ம வந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கிட்டால் போதும். சில பேர் வந்து எக்ஸ்ட்ராவாக 2 இன்ச்சு 3 இன்ச்சஸ் அப்படின்னு கிளாத்தை வந்து ஜாஸ்தியாக மார்க் பண்ணிட்டோம்னாக்கா அது என்ன ஸ்டிச் பண்ணும்போது வந்து ரொம்ப ப்ராப்ளம் வரும். உங்கள் ஏதேதோ அட்டாச்சிங் வந்து கரெக்டாக வராது. ஸோ எல்லாத்துக்கும் கரெக்டாக மார்க்கிங் பண்ணி அந்த ஸ்டிச்சிங் அலவன்சஸ் வந்து 1.5க்கு மேலே விடவே விடாதீங்க. ஸோ நம்ம ரெடிமேட்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக ஏன் ஃபிட் ஆகுதுன்னா ஸ்டிச்சிங் அலவன்சஸ் உள்ளே இருக்கவே இருக்காது. ஸோ அவ்வளோ மோசமாகவும் பண்ணாமல் நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக பண்ணும்போது ஒரு 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். ஸோ எல்லாம் முடித்த பிறகு மார்க்கிங் வந்து இப்படி தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும். மேபி கொஞ்சம் லூஸ் டைட் வரும். பர்ஃபெக்ட்னாக்கா இது வந்து நம்மளோட பாடி இல்லை. சம்டைம்ஸ் அவங்களோட உடம்பு வந்து அவங்களோட ஃப்ளஷ் வந்து இவங்க கொஞ்சம் ஏஜ்டு பர்சன், அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் வந்து லூஸாக இருந்தாக்கா கொஞ்சம் இடத்துல ரிங்கிள்ஸ் விழ தான் செய்யும். ஸோ அதனால் நம்ம எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டே போகக்கூடாது. ஐயோ சரியில்லையே, சரி இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சேன்ட்டு நம்ம 100% நம்ம கொடுக்கணும். அதுக்கு மேலே அவங்க பாடியில் செட் ஆகலைனாக்கா அது வந்து நம்ம மிஸ்டேக் இல்லைன்னு நினச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டே போயிட்டே இருக்கணும். நம்ம வந்து அதை ஒன்றையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுட்டு பண்ணும்போது அவ்வளோ பெரிய பிரச்சனையும் வராது. கஸ்டமரும் வந்து அவ்வளோ பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க. நம்ம சரியாக தெரியாமல் வேலை பண்ணும்போது தான் பிரச்சனை வரும். ஸோ லூஸ் டைட்டு வர்றது வந்து காமன். ஒரு வேளை ஆமோல்கிட்டேயே ரிங்கிள்ஸ் வருதுன்னா கூட நீங்கள் உள்ளே வந்து கொஞ்சோண்டு பிடிச்சி கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் வந்து கொடுக்கும்போதே உங்களுக்கு எதாவது ஆல்ட்ரேஷன்னாக்கா பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னாக்கா அப்பயே வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க. ஸோ இப்போ ரொம்ப இந்த ஷோல்டர் ஃபாலிங்லாம் வந்தால் தான் ரொம்ப பிரச்சனையாகிடும். ஃபஸ்ட்டு கஸ்டமர் பயப்படுறது எதுக்குன்னா ரொம்ப வெக்ஸ் ஆகிறது எதுக்குனாக்கா ஒன்று ஷோல்டர் ஃபாலிங்காக இருக்கும், இல்லைனா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்த பிறகு சரியாக பண்ணாமல் மேலே எடுத்துக்கிச்சினாக்கா நம்மளோட ப்ளவுஸ் வந்து மேலே கை தூக்கும்போது மேலே ஏறிச்சினாக்கா அவங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகிடும். ஓ ப்ளவுஸ் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அதனால் நம்ம ஃப்ரண்ட்டு லென்த்து பேக் லென்த்தெல்லாம் கரெக்டாக நீங்கள் வச்சிங்கன்னா நமக்கு வந்து அவங்களுக்கு அவ்வளோ பெரிய இஷ்யூஸ் வராது. லூஸ் டைட்டு அவங்களே வந்து காம்ப்ரமைஸ் ஆகிப்பாங்க. ஓகே அவ்வளோ பெரிய இஷ்யூ கிடையாது அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா அவங்களும் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ப்ளவுஸ்க்கு ஸ்டிச்சிங் சார்ஜஸும் கொடுத்து ப்ளவுஸும் சாரியும் எடுத்து ப்ளவுஸும் தைக்கும்போது நம்ம வந்து கம்பல்சரி நம்ம கேர் எடுத்தே ஆகணும். இது வந்து கேர் எடுக்காமையும் பண்ண முடியாது. ஸோ இப்போ பாருங்கள் முடிஞ்சிருச்சு. டோட்டலாக ஓவரால் வந்து இப்படி தான் இந்த ப்ளவுஸ் வந்திருக்குது. ஸோ இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கும் வந்து நம்ம முடிச்சிட்டோம். பட் ஸ்டிச்சிங் ப்ரொசீஜர் வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணோம்லாம் வந்து நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கரெக்டாக ஸ்டிச்சிங் ப்ரொசீஜர் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத ஃபுல் வீடியோ போடுறேன். நீங்கள் அப்போ வந்து அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே டைமில் உட்காந்து நீங்கள் இது எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரிங்காக ஆகிடும். ஸோ கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் பாருங்கள். டோட்டலே இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ தான். 10 மினிட்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் திருப்பி கண்டினியூ பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஏதாவது பண்ணணும்னு தோணும்.
ஸோ இப்போ நம்ம அப்படியே பின்னாடி வந்து ட்ரேசிங் பண்ணின்னு இருக்கோம். அது முன்னாடி என்ன இருக்கோ அதை அந்த வீலில் டெய்லர்ஸ் வீலில் வச்சு ப்ரெஷர் பண்ணிங்கன்னா வந்துடும். இல்லைனா கை வச்சு கூட நம்ம பாயிண்ட் பண்ணி கூட பின்னாடி பண்ணிக்கலாம். எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணாக்கா நம்ம அந்த இம்ப்ரெஷன் கீழே விழுறதால கரெக்டாக வந்து மிஸ் ஆகாமல் கிடைக்கும். திருப்பி இதே மார்க்கிங்லாம் அங்கே கொடுக்கணுன்னு நமக்கு அவசியம் கிடையாது. நம்ம அந்த மென்ஷனிங் கட்டெல்லாம் வந்து கொடுத்துட்டோனாகவே அந்த கட்டெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே பின்னாடி வந்துடும். இப்போ பாருங்கள், பேக் மேலே வந்து அப்படியே நான் ஃப்ரண்ட்டை வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் அந்த ஃப்ரண்ட்டை விட பேக் வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு 1 இன்ச்சு ஜாஸ்தியாக இருக்கும். அவ்வளோதான். ஏன்னா நமக்கு திருப்பி இதில் பட்டி வேறு வரும்ல, அதனால் ரொம்ப இன்ச்சு வந்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. திருப்பி வந்து நமக்கு அந்த கீழே எக்ஸாக்டாக அந்த ட்ரையாங்கிள் கீழே 2 இன்ச்சஸ்க்கு பட்டி வரும். சைட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் சைட்லேயும் 2.5 அது மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை மாதிரி வரும். நம்ம ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டுன்றது செப்பரேட்டாக இருக்குது. அதுவும் வந்து உங்களுக்கு வந்து போக போக பாடி மெஷர்மெண்ட்டில் எப்படி கரெக்டாக பட்டி வந்து பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் நம்ம கிளாஸில் வந்து ஆஃப்லைனில் வந்து பண்ணுறவங்களுக்கும் நம்ம சொல்லித்தரோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆஃப்லைனில் கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை, ஆன்லைன் கூட தேவை கிடையாது. நீங்கள் கரெக்டாக வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து நம்ம யூடியூப்லேயே கற்றுக்கலாம். ஆன்லைனில் கற்றுக்கணுனாக்கா சீக்கிரம் முடிக்கணும், இல்லை ஒரு புட்டிக் ஓப்பன் பண்ணணும், டக்குன்னு எனக்கு முடிக்கணும், உங்கள் மைண்டில் நினைக்கிறதெல்லாம் முடிக்கணும் கற்றுக்கணுன்னா நீங்கள் அப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கிளாஸில். ஸோ நான் கிளாஸ்லேயும் நான் இதில் என்ன சொல்லித்தரணும் அதே தான், எதுவுமே ஹைடே கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் பார்த்து நம்மளை அஃபோர்டபுள் இல்லாதவங்க, ஃபீஸ் கட்ட முடியாதவங்க, இல்லை ஆன்லைன் அட்டன் பண்ண முடியாதவங்க, வந்துட்டு ஆஃப்லைன் அட்டன் பண்ண முடியாதவங்கெல்லாம் வந்து இதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக கற்றுங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும். இதுக்கு வந்து நம்ம கிளாஸில் வந்து தான் கற்றுக்கணும், நீங்கள் கிளாஸ்க்கு வரணுன்றதால நான் இதில் வந்து ஹைடு பண்ணி நான் எதுவுமே சொல்லித்தரது கிடையாது. டைரெக்டாக எனக்கு கிளாஸ்க்கு வரவங்களுக்கும் நான் இதே தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணோம். ஸ்லீவ் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம், இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஸோ எங்கெல்லாம் ப்ராப்ளம் வருதோ அங்கெல்லாம் வந்து சரி பண்ணலாம். ஸோ இன்னும் போக போக இன்னும் கிளியராக வந்து கிளியர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு தரேன். ஏன்னா இங்கே பாருங்கள், இப்போ ஆமோல் எங்கே இருக்க அந்த லைனு அதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் வீடியோஸ் தெரியல. நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து நான் இங்கே பாருங்கள், திருப்பி நம்ம எப்படியெல்லாம் மார்க் பண்ணமோ அந்த ஓவர்லாக் இருந்துச்சுல, அந்த ஓவர்லாக்ஸ்க்கு மேலே ஓவர்லாக்னால் நம்ம உள்ளே வந்து ஸ்டிச் பண்ண பிறகு மேலே ஒயிட் கலரில் தெரியுது பாருங்கள், அதுதான் ஓவர்லாக். நம்ம ஸ்டிச்சு முடிகிற இடத்துல வந்து போடுவோம்ல, பிசுறு வராமல் இருக்கிறது, அதை நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா கீழே அங்கே கட் பண்ணும்போது ஸ்டிச்சிங் வந்து கீழே வரும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ ஸ்லீவுக்கு ஆல் த மோஸ்ட் நம்ம அது கூட பார்க்கணும் அவசியம் கிடையாது, நான் அப்படியே கூட போட்டுருவேன். சரி, ஓகே, இதுவும் ஒரு மெத்தடு, அது கரெக்டாக வரணும் அப்படின்றதுக்கு. ஸ்லீவ் வந்து ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு வாட்டியும் செக் பண்ணி தான் ஆகணும். செக் பண்ணிறதுக்கு சோம்பேறித்தனம் படவே கூடாது. செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து சரியாக வரலையா, நம்ம அப்படியே அதையே வச்சு மார்க் பண்ணும்போதும் முன்ன பின்ன ஆகலாம், எங்கே வேணாலும் மிஸ்டேக் ஆகலாம். ஸோ அப்போ வந்து சரியாக வரலாம், நம்ம திருப்பியும் வந்து அதை கொஞ்சம் எங்கே போச்சு, இன்னும் கொஞ்சம் கம்மியாக முன்னாடி வரணுமா பின்னாடி வரணுமா மெஷர்மெண்ட் டேப் வச்சு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திருப்பி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னாக்கா, இதில் என்ன டவுட்ஸு, நான் இந்த மாதிரியே மார்க் பண்ணேன், எனக்கு இந்த இடத்துல இங்கே வரல, உங்களுக்கு வர மாதிரி வரல, இல்லை எதுக்கு எனக்கு வரல, இது கரெக்டாக தப்பா அப்படின்றது நீங்கள் டைரெக்டாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் கூட காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா இதில் வந்து கீழே வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ அப்போ வந்து அதுலேயே வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட கிளியர் பண்ணிடலாம். ஸோ அப்புறம் நம்ம இப்போ வந்து ஷேப் எடுக்கிறோம். அவ்வளோதான். இவ்வளோ தான் வந்து ஃபுல் ப்ளவுசஸில் இருக்கிற வேலையே வந்து நமக்கு இவ்வளோ தான். ஸோ நான் மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணுறது வந்து காமிக்கல.
ஏன்னா மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதை அப்படியே வச்சுட்டு பேல இதை விட ஒரு 1 இன்ச்சோ இல்லை இன்னும் ஒரு 1/2 இன்ச்சோ பெருசாக தான் கட் பண்ணுவோம். அவ்வளோதான், சேம் ஆஸ் இட் இஸ் அப்படியே கட் பண்ணுவோம். ஸோ அதுவும் உங்களுக்கு தெரியலனா கூட கமெண்ட்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக வந்து மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணுறது எப்படியும் காமிக்கிறேன். எல்லாமே ஈஸி தான். பட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலன்னா பார்க்குறதுக்கு வந்து கட் பண்ண இன்னொருத்தங்க பண்ணுறத பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம பண்ணும்போது தான் நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அது வந்து டெய்லரிங்கில் கண்டிப்பாக அதுதான் நடக்கும். வேறு ஒர்க்கில் வந்து எனக்கு தெரியாது, ஒரு வாட்டி பார்த்தோன்னே அவங்க பண்ண முடியுமான்னு. ஆனால் டெய்லரிங்கில் வந்து அவங்க பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம பண்ணும்போது வந்து அது கரெக்டாக வராது. அதனால் அது ஏன்னு நம்ம பண்ணும்போது தப்பு வந்துச்சுன்னா தான் நம்ம வந்து அவங்கக்கிட்ட அதை ஏன்னு கேட்க முடியும். அப்போ தான் அந்த நுணுக்கத்தை வந்து நம்மளால் கேட்க முடியும். ஸோ எல்லாமே வந்து உங்கள் மைண்டில் இருக்கிறது எல்லாமே வந்து அவங்களால சொல்ல முடியாதுல்ல. ஸோ உங்கள் மிஸ்டேக் வந்தால் தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். கொஸ்டின் வந்தால் தான் நீங்கள் வந்து கேட்க முடியும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ ஸ்லீவ் ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம என்ன ஸ்லீவ் கட் பண்ணாலுமே நான் ஒரு வாட்டியும் செக் பண்ணிப்பேன், எனக்கு கரெக்டாக வந்துச்சா, எங்கே மிஸ்டேக் வருது, எல்லா இடத்துலையும் நான் ரீசெக் பண்ணாமல் வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இது ஏதோ ஒரு நார்மலாக யூடியூப் கட் பண்ணி காமிக்கிறோம் ஓகே அப்படின்னு நான் ஹைடு பண்ணிக்கலாம் தெரியாமல். ஆமாம், அவங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஏதோ மார்க் பண்ணிவிட்டு எடுத்து தூக்கி போட்டுட முடியாது. ஏன்னா இது வந்து நான் பண்ணுறது என்னோடய கடையோட கஸ்டமரோட ப்ளவுஸு. ஸோ எனக்கு கஸ்டமர் வந்து திருப்பி வரணும். அவங்க வந்து ஒரு வாட்டி லூஸ் பண்ணிட்டா திருப்பி வந்து நமக்கு கிடைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து ரொம்ப கவனம் எடுத்து பண்ணுவோம். அதனால தான் அந்த ப்ளவுஸே நான் உங்களுக்கு வந்து நான் அப்படியே வீடியோவாக காமிக்கிறேன். இதுலேயும் நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. என்ன இருந்தாலும் அது வீடியோ தானே, நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி வராது தான். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஆல்ரெடியே எனக்கு தெரியும், நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். எல்லாமே அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான். ஸோ இப்போ வந்து கிராஸ் பட்டி, இதை வந்து பேண்டுன்னுவாங்க, கிராஸ் பட்டின்றாங்க, எது வேணாலும் சொல்கிறாங்க. ஒருத்தவங்க ஒரு லாங்குவேஜில் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து இது கட் பண்ணுறது, மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணுற வேலை தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ இதுலேயுமே சில வந்து நுணுக்கம் இருக்குது. நமக்கு சென்டரில் வந்து கரெக்டாக 2 இன்ச்சஸ்க்கு மேலே இருக்கணும். அது கீழே பள்ளமாக எல்லாம் போயிடக்கூடாது. அப்படிலாம் போயிடுச்சுன்னா ராங் ஆகிடும். ஸோ நான் உங்களுக்கு இன்னும் போகிற வீடியோவில் வந்து நான் செப்பரேட்டாகவே வீடியோ போடுறேன். கிராஸ் பேண்டு வந்து கட் பண்ணுறது எப்படி, அது எப்படி ஒன்று இப்போ ஃப்ரண்ட் எப்படி, பேக் எப்படின்னு செப்பரேட்டாக போடுறேன். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து ப்ளவுஸ் வந்து கற்றுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஆனால் வந்து ஈஸி நான் சொல்கிறேன், பட் வந்து ப்ராக்டிஸ் இல்லைனாக்கா கஷ்டம்தான். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஈஸி. ஸோ இப்போ இந்த மார்க்கிங் வந்து முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், 2 லைன் போட்டிருக்கேனாக்கா ஒரு லைனில் நம்ம கட் பண்ணும்போது ஸ்டிச்சிங் லைன் வந்து டவுனில் வரும், அவ்வளோதான். இது வந்து நான் கட் பண்ணுற ப்ரொசீஜர் வந்து டபுள் ஃபோல்டிங் போட்டு கட் பண்ணுவேன். பட் இந்த துணியில் வந்து லைனிங்கும் கம்மியாக இருக்கிறதால நான் 4 பீசஸாக கட் பண்ணுறேன். நான் 2 மெத்தட் கிராஸ் பட்டியும் எப்படி கட் பண்ணுறது, 2 மெத்தடுக்கும் எந்த மாதிரி ஸ்டிச்சிங் அலவன்சஸ் விடணும் அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் வீடியோலேயே நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து யூஸ்ஃபுல்லான நல்ல வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய்.
எண்ட் ஆட்டினச்சு.